ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பீக்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. பீக்கங்காய் வந்து கல்லீரலுக்கு வந்து ரொம்ப நல்லது. கல்லீரலை நல்லா சுத்தப்படுத்தும். அப்புறம் பிளட்டில் உள்ள சுகர் லெவலையும் குறைக்கும். அதனால் இது ஒரு சீசனல் காய் தான். நம்ம எப்போ கிடைக்குதோ அப்பப்போ இதை நல்லா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீக்கங்காய் எடுத்து தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தோல் சீவியாச்சு. இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நறுக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அதை வறுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 to 1/2 டீஸ்பூன் வரைக்கும் எள்ளுன்னு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தோல் நீக்கிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. கடாய்க்கு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க பீக்கங்காய் சேர்த்துக்கோங்க. பீக்கங்காயில் நம்ம வந்து இது கூட அப்படியே பச்சை மிளகா போட்டு தேங்காய் போட்டு இறக்கி பொரியல் பண்ணுவோம். அதை விட இந்த ரெசிபி வந்து இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த பீக்கங்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால்சியம், கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், அந்த அயன் சத்து எல்லாம் நிறைய இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ரெசிபி. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அது வேகட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து அந்த வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப குறகுறன்னு பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். இதில் வந்து நிறைய நீர்ச்சத்து நிறைய இருக்குது. வதங்கினோடனே ரொம்ப கம்மியாகிடும். அதனால் உப்பு சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் சேர்க்கணும். இவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உப்பு சேர்த்துடக்கூடாது. இல்லை, வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி காய் சேர்த்தோன்னா வெயிட் வந்து டக்குன்னு இறங்கிடும். இதில் வந்து ஃபேட் கிடையாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காய் சீக்கிரம் வதங்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. நல்லா தண்ணி விட்டு நல்லா அதுவே வெந்துடும் சீக்கிரம். கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இது கூட அப்படியே தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா இதோட பொரியல் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சமாக இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்க்கறனால வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும், ரொம்ப போடாதீங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதோடய சேர்ந்து இது நல்லா வதங்கிடும் இந்த மசாலாலாம். நல்லா அப்படியே சுருள வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை, எள்ளு, அதை சேர்த்துக்கோங்க. அந்த கரம் மசாலா தூள், அப்புறம் வத்தல் தூள், அப்புறம் இதெல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.